டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இதை எல்லாமே நான் உணவுல உங்களுக்கு பூசணிக்காய் எல்லாமே சொல்றேன். அதே போல நார்த்தங்காய், ஃபர்ஸ்ட் நார்த்தங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நார்த்தங்காய் எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் எலுமிச்சம்பழம் தெரியும். நார்த்தங்காய்ன்றது யாருக்கும் அதிகம் தெரியலன்னு சொல்றாங்க. அதனுடைய பயன்கள் என்ன, மருத்துவ குணங்கள் என்ன, அது சாப்பிட்டா எது குறையும் அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்னொன்று அதை பயன்களை அறிஞ்சு நீங்கள் எப்படி அதை பயன்படுத்தணுன்றதை இனிமேவாசி தெரிஞ்சுக்கோங்க. நார்த்தங்காய் பார்த்தீங்கன்னா மலையிலையும் இருக்கும், கீழேயும் இருக்கும். அந்த நார்த்தங்காய் ரெண்டில் மலையில் இருக்கிற நார்த்தங்காய் ரொம்ப பெஸ்ட்டு. கிடைக்கலனா கீழே மலை நார்த்தங்காய் சின்னதாக இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ரெண்டுமே உபயோகிக்கலாம். ஆனால் அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கிறது மலையில் இருக்கிறது தான். சின்ன சின்னதாக சாத்துக்குடி மாதிரியே இருக்கும். அந்த நார்த்தங்காவும் இருக்குது, அதை விட பெருசாகவும் இருக்குது. ரெண்டு வகையிலும் நம்ம செய்யலாம். நார்த்தங்காய் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் அது மருத்துவ குணம் என்னன்னா, ப்ரெஷரை நல்லா குறைக்கும். டெய்லியுமே ஒரு துண்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ப்ரெஷர் இருக்கவே இருக்காது, ஓடியே போயிடும் நம்ம விட்டு. அந்த ப்ரெஷர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏஜ்லேருந்து எடுக்கலாம். இது ஊறுகாவா, இது எடுக்கக்கூடாது, நார்த்தங்காய் ஊறுகா அப்படின்றது எடுக்கலாம். கண்டிப்பாக நார்த்தங்காவை எப்படி எப்படி செய்யலாமோ அது முறைப்படி நான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு அடித்து சொல்கிறேன், நார்த்தங்காய் ஊறுகாவும் போட்டு சாப்பிட்லாம், குழம்பு வச்சும் சாப்பிட்லாம். ஊறுகாய் உப்பு இருக்கு அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க, அதனால குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அந்த குழம்பு முறைப்படி எப்படி சொல்லணும்னு பாருங்க. நார்த்தங்காவை கட் பண்ணி ஒரு சின்ன வேக்காடு தண்ணியில போட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு லைட்டாக சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாமே எடுத்து வறுத்து வச்சிடணும். வறுத்து வச்சுட்டு எப்படி நம்ம வெந்தய குழம்பு இல்லை கார குழம்புன்னு சொல்லுவீங்க, அது மாதிரி அந்த மெத்தடில் கொண்டு போகணும். அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும். இந்த வேக வச்சு லைட்டாக தான் வேக வைக்கணும், குழன்னு இருக்கக்கூடாது. அதை குழம்பு மெத்தட் படி வச்சுக்கணும். உங்களுக்கு எப்படி கார குழம்பா வச்சு சாப்பிட்னாலும் அதில் போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும், புளி கம்மியாக வேணும்னா அதை குறைச்சி போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நார்த்தங்காய் குழம்பு இந்த மெத்தடில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரணம் இருக்கா நல்லா இருக்கும். ப்ரெஷர்னு சொல்றாங்கல்ல, இந்த ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ப்ரெஷரு ஹை, உனக்கு தலை சுத்துது இதெல்லாம் இருக்காது. டெய்லியுமே ஒரு பீஸ் மதியத்துல தயிர் சாப்பாடு கூட சாப்பிடலாம், சாம்பார் சாப்பாடு கூட சாப்பிடலாம். அதனால ஒரு பிரச்சனையும் வராது. சப்பாத்தி சாப்பிடும்போது கூட நீங்க ஒரு பீஸ் வச்சு சாப்பிடலாம். நான்வெஜ் சாப்பிடும்போது நீங்க சாப்பிடலாம். நார்த்தங்காவை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ப்ரெஷர் இருக்காது. என்ன ப்ரெஷர் இருக்கனால நான் நான்வெஜ் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றவங்க நார்த்தங்காவை எடுத்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு குறையும், ப்ரெஷர் வராம இருக்கும், தடுக்கும். அது தடுந்து உங்களுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு நிறைய பேர் ஊறுகாய் தான் வச்சிருக்காங்க. இது சாப்பிடலாமோ சாப்பிடக்கூடாதோ அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒரு பீஸ் எடுங்க. அப்ப எப்படி இருக்குன்னா, வெள்ளை சாப்பாடு இருக்கு இல்ல தயிர் சாப்பாடு இருக்குன்னா தயிர் சாப்பாடுல உப்பு போடக்கூடாது. அந்த நார்த்தங்காவை கண்டிப்பா அது கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உப்பு சரி பண்ணிடும். ஊறுகால உப்பு இருக்கனால நீங்க சாப்பிட மாட்டீங்க, அதனாலதான் தயிர் சாப்பாடு கூட சாப்பிடுங்கன்னு சொல்றேன். தயிர்ல சில பேர் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, சாப்பாடுல உப்பு போடாம சாப்பிட்றவங்க பெஸ்ட். ஏன்னா அதுல உள்ள ஊறுகாய் அந்த உடைய உப்பு உங்களை கரெக்ட் பண்ணிடும். இந்த உப்பு அதிகமா இருக்கு, எனக்கு உப்பு சத்து இருக்கு, அதனால நார்த்தங்காய் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க குழம்பு வச்சு சாப்பிடுங்க. குழம்புல அந்த உப்பு இருக்காது, அதனால நீங்க அது மாதிரி மெத்தடும் எடுக்கலாம். எனக்கு கிட்னி இப்படி பிரச்சனை, உப்பு சத்து இருக்குது, யூரியா இருக்குது, அப்புறம் இதெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு என்னுடைய பதிவுல நான் சொல்றது எதையுமே நீங்க ஒதுக்காதீங்கன்னு தான் சொல்றதுனால தான் நான் இவ்வளவும் உங்களுக்கு இந்த மெத்தடை நான் சொல்லித்தரேன். நான் சாப்பிடக்கூடாது, சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது, பிபி பேஷண்ட் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. நார்த்தங்காய் யாரு வேணா சாப்பிடலாம். அதனுடைய மருத்துவ குணம் மெயினானது. இப்போ பாரு, நம்ம ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் சாப்பிட்டா ஏறிடுன்றாங்க, அதனால டாக்டருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்றது. நார்த்தங்காய் பொறுத்தளவு யாரு வேணா சாப்பிடலாம், குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். அது ஏன்னா குழந்தைகளுக்கு ஜீரணம் பண்ணும், நிறைய பால் சம்மந்தப்பட்டதுதான் அவங்க குடிப்பாங்க. அதனால குழந்தைகளுக்கு நார்த்தங்காய் சாப்பிடும்போது ஜீரணம், வயிற்று பிரச்சனை இருக்காது, வயிறு உப்பசம் இருக்காது, கேஸ் இருக்காது. கால்வலி பேஷண்ட், மெயினா மூட்டு வலி பேஷண்ட்லாம் தைரியமா எடுக்கலாம்.
குழம்பு வச்சு சாப்பிடுங்க, அதுல ஒரு பிரச்சனையும் வராது. நார்த்தங்காய் சாப்பிட்டு நல்லா இருங்க. நான் நல்ல ஒரு உங்களுக்கு வந்து பதிவு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு என் பதிவுல வந்து நீங்க போடும்போது நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். என் பேஷண்ட்டு மருந்து மாத்திரை இல்லாம சரியாகிறாங்க. அப்ப அவங்க குணமாகும் போது எனக்கு சந்தோஷம். நான் மருந்து மாத்திரை வாங்கி நான் இப்படிலாம் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறத விட என்னுடைய உணவுகள்ல நீங்க சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இப்பேற்பட்ட நார்த்தங்காவை நீங்க வந்து நல்லா சாப்பிட்டு நலமுடன் வாழ்க. நன்றி.